வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் சிலர் நம்மளோட சொந்த அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கலாம், இல்லை அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன தான் நல்லது செஞ்சாலும், என்ன தான் அன்பாக பாசமாக இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. ரொம்ப நம்மளை டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, நம்மளை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு வந்துட்டு அவங்கள விட்டு போகிறதுக்கு மனசு வராது. அவங்கள விட்டு போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். இன்றைக்கி மாறிடுவாங்க, நாளைக்கு திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்ஸ் பை சான்ஸாக கொடுத்துட்டே இருப்போம். நம்ம அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க அவங்க நம்மளை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களே ஒழிச்சு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க மாறவே மாட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு மாற மாட்டாங்கன்னு தெரிஞ்சு கூட இல்லை ஒரு மாறுவாங்க, இந்த நம்மளுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தேர்த்திக்கிட்டு நம்ம வந்துட்டு அவங்க பண்ணுற அப்யூஸு, அவங்க பண்ணுற எல்லாம் மோசமான அந்த டாக்ஸிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நம்ம இருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த மாதிரி பர்சன் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம அவங்க கூட இருந்தால் தான் நம்மளுக்கு வாழ்க்கை, அவங்கள விட்டுட்டு என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி நீங்கள் போங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது உங்களோட க்ரோத்து நல்லா பல மடங்காக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் அவங்கள விட்டு விலகி இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து உங்களோட அருமை என்னன்னு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூடவே இருந்துட்டு என்னை புரிஞ்சுக்கோ, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதுன்னு சொன்னால் யாருமே கேட்க போகிறது கிடையாது. நம்ம அவங்கள விட்டு விலகிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பர்சனல் க்ரோத் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான பர்சனை நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள விட்டு விலகி இருந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.